Good afternoon, students. Today we are discussing about advantages and disadvantages of gears. அதாவது கியர்னுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். பட் பேசிக்காக கியர்ஸ் அப்படின்னாலே ஒரு 4 டைப் அப்படின்வாங்க. அது என்ன 4 டைப்னு ஒரு ஐடியா இருக்கா? ஸ்பர் கியர், ஹெலிக்கல் கியர், பெவல் கியர், வார்ம் கியர் அப்படின்வாங்க. அதில் கியர்ஸை பற்றி பார்க்கலாம். இன் ஜென்ரல் கியர்ஸ்னுடைய அட்வான்டேஜஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை எஃபிஷியன்சி இன் பவர் டிரான்ஸ்மிஷன். பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஃபுல் எஃபிஷியன்சி வென் கம்பேர்ட் டு பெல்ட், ஃப்ளாட் பெல்ட்டு, வீ பெல்ட்டு, செயின், ஸ்ப்ராக்கெட்டு இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது நம்ம கியர்ஸ்க்கு எஃபிஷியன்சி அதிகம். அதை தான் சொல்ல வர்றாங்க. ஹை எஃபிஷியன்சி இன் பவர் டிரான்ஸ்மிஷன். Gears provide a highly efficient way to transfer power with minimal energy loss. Loss வந்து ஆப்வியஸாக கம்மியாக இருக்குது. ஏன்னா கியர்ஸ் ஃபுல் மேட்டிங் இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு லாஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. அன்லைக் பெல்ட் ஆர் செயின், கியர்ஸ் டோன்ட் ஸ்லிப், ensuring precise motion transfer. இப்போ நீங்கள் சிவிடி டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் என்ன இருக்குது, ஸ்கூட்டிஸில் இருக்குது, ஹோண்டா சிட்டிலையும் கூட இருக்குது. சிவிடி கியர் பாக்ஸில் ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்பாங்க. அந்த இனிஷியல் டார்க்கு டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணால் கிடைக்கும். அந்த இஷ்யூஸ் இதில் கிடையாது கியர்ஸில். அதை தான் சொல்கிறாங்க. அன்லைக் பெல்ட் ஆர் செயின்ஸ், கியர்ஸ் டோன்ட் ஸ்லிப். அதனால் உங்களுக்கு இன்ஷூரிங் ப்ரிசைஸ் மோஷன் ட்ரான்ஸ்ஃபர் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீட் அண்ட் டார்க் கண்ட்ரோல். கியர்ஸ் கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஸ்பீட், கியர் ரேஷியோ அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ டார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போனா நம்ம ஒரு ஸ்லோப்பான ஏரியாவுக்கு போகிறோம், நிறையா லோடு இருக்குது, அப்போ நம்மளுக்கு ஸ்பீடை விட டார்க்கு தான் முக்கியம். அந்த இன்சியெலாம் அந்த கொடுக்கக்கூடிய டார்க் முக்கியம். They can also multiply torque, making them useful in heavy machinery and vehicles. அதுக்கப்புறம் durability and longevity. Made of strong materials like steel, gears can last for years with proper lubrication. Durability, ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் தன்மை வாய்ந்தது. ஏன்னு கேட்டால் அது வந்து ஸ்டீல்ஸு இந்த மாதிரி ஸ்ட்ராங் மெட்டீரியல், அதனால் உங்களுக்கு நல்ல டியூரபிலிட்டி இருக்குது. லாங்குவிட்டி அதுவும் அதுதான், லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது காம்பேக்ட் டிசைன். உங்களுக்கே தெரியும், சின்னதாக இருக்குது, பக்காவாக இருக்குது. கியர் ப்ரொவைட்ஸ் ஏ ஹை பவர் டு சைஸ் ரேஷியோ. சைஸ் சின்னதாக இருக்குது. இப்போ இப்படி கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது, சின்ன சைஸ் தான், பட் அதனுடைய பவர் ரேஷியோ அந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் கியர்ஸ் ப்ரொவைட் ஏ ஹை பவர் டு சைஸ் ரேஷியோ, மேக்கிங் தம் ஐடியல் ஃபார் டைட் ஸ்பேஸ் இன் மிஷின்ஸ். டைட் ஸ்பேஸ் ஒரு காம்பேக்டான இதில் அந்த சின்ன இடத்துல நல்ல பவர்ஃபுல்லாக வேணும்னா இது நம்ம கியர்ஸு யூஸ் பண்ணலாம். அதுதான் காம்பேக்ட் டிசைன். ரிவர்ஷபிள் மோஷன் டிரான்ஸ்மிஷன் தேவைப்பட்டதுன்னா நம்ம ரிவர்ஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லேயும் கூட ரிவர்ஸ் மோடுன்னு இருக்குது. நம்ம கையில் பிடிச்சலுக்கு தேவையில்லை, நம்ம ரிவர்ஸ் மோட் போட்டால் வந்துடுது. Gears can transfer motion in both forward and reverse direction efficiently. Ideal for application like automotive gearbox and robotics. நம்ம கியர் பாக்ஸில் எல்லாமே இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம வழக்கமாக ஸ்பர் கியர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது டீத் வந்து பேரலாக இருக்குது. ஹெலிக்கல் கியர்னால் ஒரு ஆங்கிளில் இருக்குது. அதுதான் இந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம். அடுத்தது ஹை லோடு கேரியிங் கெப்பாசிட்டி. Gears can handle heavy loads without breaking, making them suitable for industrial use. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு, இண்டஸ்ட்ரியல்னாலே ஹெவியாக தான் இருக்குது, அந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எது இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கத்தான் செய்யும். எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம எதை பொறுத்துனா அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இது நெக்லிஜிபிள். அதை பொறுத்து தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஹை காஸ்ட். Manufacturing precision gears require expensive materials and machining. ஏன்னா மிஷினிங் ப்ராசஸ் நிறையா இருக்குது. சிஎன்சி லேத்தில் சோபிஸ்டிகேட்டடு மிஷினரிஸில் தான் பண்ண முடியும். அதனால் ரேட் அதிகமாக இருக்குது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் லூப்ரிகேஷன்
ஆட் டு ஆப்ரேஷனல் காஸ்ட். அந்த மெயின்டெனன்ஸும் தேவை. லூப்ரிகேஷன் ஆயிலில் தான் நம்ம ஊற்றுவோம்ல, அதை சொல்ல வர்றாங்க. வியர் அண்ட் டியர். கியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் வியர் ஓவர் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பைக்னால் ஒரு 1 lakh கிலோமீட்டர் ரீச் ஆகிடுச்சுன்னா கியர்ஸ் கொஞ்சம் தேய்மானம் இருக்குது. அது நார்மல் தான். எஸ்பெஷலி இஃப் நாட் லூப்ரிகேட்டட் ப்ராப்பர்லி. அது ப்ராப்பராக நம்ம விஸ்காசிட்டியோட ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா எவ்ரி 2 to 3,000 அது கூட தேய்மானம் குறைவாக இருக்குது. மெட்டல் ஃபெட்டிக் கேன் லீட் டு கியர் டீத் பிரேக்கிங் ஆர் சிப்பிங். ஃபெட்டிக் அப்படின்னா கண்டினியூஸ் ரிப்பீட்டட் லோடில் அது அப்படியே வளைவிழந்து போகிறது, ஃபெட்டிக் ஆகாது அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி பாசிபிள் இருக்குது. அடுத்தது நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன். ஹை ஸ்பீட் கியர்ஸ் கேன் ஜென்ரேட் நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன். ஏன்னா அது மெட்டல் பார்ட்ஸு, அதனால நம்மளுக்கு நாய்ஸ் வைப்ரேஷன் வரத்தான் செய்யும். எஸ்பெஷலி இஃப் நாட் ப்ராப்பர்லி அலைன்டு. அது அலைன் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸ்பெஷல் டேம்பிங் மெட்டீரியல் ஆர் கியர் டிசைன் மாடிஃபிகேஷன் ஆர் நீடட் டு ரெடியூஸ் திஸ். இப்போ வர கார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ப்ரூஃபாட்டே இன்ஜினுக்கு மேலே போட்டிருப்பாங்க, நாய்ஸ் ப்ரூஃப். எதுக்குன்னா இன்ஜின் சவுண்டுக்கு கூட ரம்பிங் எஃபெக்ட் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் டிசைன் அண்ட் அசம்பிளி. அந்த டிசைன் அசம்பிளி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அடுத்தது லூப்ரிகேஷன் ரிக்யர்மெண்ட்ஸ். நமக்கு தேவை கியர் ரிக்யர்ஸ் கான்ஸ்டன்ட் லூப்ரிகேஷன் டு ப்ரிவென்ட் கியர் தடுக்கிறது. ஓவர் ஹீட்டிங் அண்ட் ஃப்ரிக்ஷனல் லாஸ். தேய்மானத்தினால வரக்கூடிய தடுக்கிறதுக்கு லூப்ரிகேஷன் வேணும். வித்தவுட் ப்ராப்பர் லூப்ரிகேஷன் efficiency drops and gears may fail prematurely. அது எந்த அளவுக்கு வைக்கணுமோ அதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆயிரு. வெயிட் இஷ்யூஸ். மெட்டல் கியர்ஸ் add extra weight which can be a drawback in application like lightweight vehicles or drone. நம்ம ட்ரோன்லேயோ அல்லது லைட் வெயிட்டில் டிசைன் பண்ணணும் போது இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இதுதான் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கியர் பாக்ஸ்.